ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையின் 12வது நாள் பாசுரம் கனைத்திலங்கற்றெருமை என்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் நற்செல்வன் தங்காய் அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஆண்டாள் எழுப்புறா. இந்த நற்செல்வன் யாரு? அந்த கோகுலத்தில், அந்த ஆயர்பாடியில் இருக்கிற ஒருத்தர். அவர் பேர் நற்செல்வன் பேர். அவர் கறக்க வேண்டிய நேரத்தில் தன்னோட மாடுகளை கறக்கவில்லை. அதனால் என்ன ஆயிடுத்துனாக்கா, அந்த மாடுகள்லாம் அந்த பாலோட அந்த மடி அதுங்களுக்கு தாங்காமல் கனைத்து போய் கீழே பாலை சொரிய ஆரம்பிச்சுடுத்து. அதனால் அந்த பாலெல்லாம் கீழே கொட்டி ஒரே சேராயிடுது. அந்த இடமே கறக்க வேண்டிய நேரத்தில் பாலை கறக்காததால் அவன் நற்செல்வனா. அது எப்படி கறக்க வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்யாதவன் நற்செல்வன்னு ஆண்டாள் சொல்கிறா அப்படின்னா, சாமானிய தர்மமான இதை விட்டு விசேஷ தர்மமான பெருமான் கைங்கரியத்திற்கு அவன் போயிருக்கான். அதனால் அவன் நற்செல்வன் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட நற்செல்வனோட தங்கையாக உள்ளவளே, நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே, எங்களோட எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறா இந்த பாசுரத்தில் ஆண்டாள். எதுக்காக எழுந்துக்கணும்னு அவள் கேட்கும்போது, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய், சினத்தினால் தென்னிலங்க கோமானை செற்ற மனத்துக்கினியானை, ராமரை கொண்டாடுறா ஆண்டாள். ராமாயணத்தில் ராமரை பல பேர் கொண்டாடி இருந்தாலும் விரோதிகளும் ராமரை நிறைய கொண்டாடி இருக்கா. சூர்பனகை, தாரை, மண்டோதரி, இவெல்லாம் யாரு? விரோதி பட்சத்தில் இருக்கிறவா. அவள் எல்லாருமே ராமரை கொண்டாடி இருக்கா. அவளே கொண்டாடும் போது நம்ம ஆண்டாள் ராமனை கொண்டாட மாட்டாளா? மனத்துக்கு இனியவன் யாருன்னா ராமர் தான் அப்படிங்கிறான். கண்ணனுக்காகவே பிறந்தவள் ஆண்டாள். ஆனால் ராமரை மனத்துக்கு இனியான் அப்படிங்கிறான். எதனால் மனத்துக்கு இனியான் அவர்? எல்லாருக்குமே அவர் மனத்துக்கு இனியான் தான். முதல்ல சீதா பிராட்டிக்கு மனத்துக்கு இனியவர், அந்த அயோத்தியில் இருக்கிற மக்களுக்கு மனத்துக்கு இனியவர், தன் தாயார்கள் மனத்துக்கு இனியவர், தன் சகோதரர்கள் மனத்திற்கு இனியவர், தன் நண்பர்கள் மனத்திற்கு இனியவர், தன் விரோதிகள் மனத்திற்கும் இனியவர், எல்லாருக்கும் மனத்துக்கு இனியவர் அவர். அப்படிப்பட்ட இனியவரான ராமரை வாய் திறந்து பாட வேண்டாமா? நீ வரமாட்டேன் என்று தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. பனி தலையில் விழருது. அப்போ மேலே பனி வெள்ளம், மார்கழி மாதங்கிறதுனால கீழே இந்த பாலெல்லாம் கொட்டியிருக்கிறதால பால் வெள்ளம், நடுவில் இவள் கண்ணனை அனுபவித்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா மால் வெள்ளம். இத்தனை வெள்ளங்களும் சூழ்ந்திருக்கான் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட நற்செல்வனுக்கு தங்கையாக இருப்பவளே, எங்களோட சேர்ந்து வா, நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த மனத்துக்கினியானை போய் பாடுவோம் என்று ஆண்டாள் கூப்பிடும் இந்த அற்புதமான பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி, நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர, நனைத்தில்லம் சேராகும் நற்செல்வன் தங்காய், பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை, பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேரூரகம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலொரும் பாவாய்.